ஸோ நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024 எக்ஸாம்ஸ்க்கான சிவி வந்து எல்லாருமே வந்து அப்லோட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்கும். ஸோ அதை பற்றி வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சிவி வந்து அப்லோட் பண்ணியிருப்பீங்க. சிவி வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கு 99% வந்து வாய்ப்பு இல்லை. அந்த 1% வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம சிவி வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். சப்போஸ் வந்து ஏதாச்சும் வந்து இப்போ நம்ம ஃப்ரீ ஸ்ட்ரீம் இருக்கிற இடத்துல வந்து வேறு ஏதாச்சும் நான் அப்லோட் பண்ணியிருக்கலாம். இல்லைனா வந்து நம்ம கிளாரிட்டி வந்து கிளியராக இல்லாமல் அப்லோட் பண்ணியிருக்கலாம். இப்போது டிஎன்பிஎஸ்சி சைடுலேருந்து பார்த்தீங்கன்னா, இப்போது சிவி வந்து உடனே வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. இப்போது சிவியில் வந்து ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குன்னா, நமக்கு வந்து மெசேஜ் இல்லை மெயிலில் வந்து முதல்ல வந்து இன்டிமேஷன் வந்து பண்ணிடுவாங்க. அதுக்குன்னு ஒரு டைமும் கொடுப்பாங்க. இதுமாரி நீங்கள் சிவி வந்து அப்லோட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுடைய இந்த சர்டிஃபிகேட் வந்து கிளியராக இல்லாமல் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து அதை வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு டேட் ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ இந்த டேட்லேருந்து இந்த டேட்குள்ளே வந்து யார் யாருக்கெல்லாம் அதை மாதிரி வந்து இன்டிமேஷன் வந்திருக்கும், ஸோ அவங்களாம் வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. சப்போஸ் வந்து அதுமாரி வந்து உங்களுக்கு மெசேஜஸ் ஆர் மெயில் எதுவும் வரலனா, ஸோ எதுக்கும் வந்து நீங்கள் உங்களுடைய ஓடிஆர் இருக்கு இல்லையா, ஸோ டிஎன்பிஎஸ்சி ஓடிஆர் அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போயிட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் இன்டிமேஷன் வந்துருந்துச்சுன்னா அவங்க ஒரு டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்குள்ளே வந்து திரும்ப வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணாமல் வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க சொல்லியும் நீங்கள் திரும்ப பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ சிவி அப்லோட் பண்ணி இப்போ பண்ணுற டேட்டுக்குள்ளே வந்து சப்போஸ் வந்து யாராச்சும் அப்லோட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்லோட் பண்ணி அதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதுக்கான கால அவகாசம் வந்து அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து ஒரு டவுட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிவி அப்லோட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 10 டேஸ் வந்து டைம் எடுத்துப்பாங்க அந்த சிவி வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு. அதை வெரிஃபை பண்ணி முடித்த அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவி எல்லாமே வெரிஃபை பண்ணி முடித்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு அதுக்கான இது சொல்லிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்கு வந்து ஃபிசிக்கலுக்கு வந்து யாரெல்லாம் கூப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணாங்க இல்லையா, ஸோ அவங்கள எல்லாத்தையும் வந்து ஃபாரஸ்ட் ஃபிசிக்கலுக்கு வந்து கூப்பிடுவாங்க. அது எப்போ வரது வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் வந்து இப்போ டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கில் வந்து ஃபாரஸ்ட்க்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு 1 வீக் ஆச்சும் நமக்கு கேப் கொடுப்பாங்க. ஒரு 1 வீக் கழிச்சு தான் வந்து ஃபாரஸ்ட் ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து இந்த ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுருப்பீங்க இல்லையா, ஸோ அதை வந்து கரெக்டாக சேஃபாக வச்சுக்கோங்க. நமக்கு போகிறப்போ வந்து அவங்க எடுத்துகிட்டு வர சொன்னாங்கன்னா நீங்கள் அதை எடுத்துகிட்டு போங்க. இந்த ஃபாரஸ்ட்டு இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்லாம் முடிஞ்ச அப்புறம் இன்னும் ஒரு ஃபைனல் ரிசல்ட் மாதிரி ஒன்று விடுவாங்க. அது விட்ட அப்புறம் தான் வந்து நமக்கு கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா செகண்ட் சிவி லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் சிவி லிஸ்ட்னால் மெமோ வரும். சரிங்களா? ஸோ அந்த மெமோவில் வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் நம்ம கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த மொபைல் நம்பர் ப்ளஸ் வந்து நம்மளுடைய மெயில் ஐடிக்கு தான் வந்து அந்த மெமோ வந்து இன்ஃபர்மேஷன் வந்து சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அதை கரெக்டாக வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ வந்து ஒரு மொபைல் நம்பர் வச்சுருப்பீங்க, அந்த நம்பர் வந்து இப்போ மிஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் புதுசாக அதே ப்ரூஃப் வச்சு நீங்கள் அதே மொபைல் நம்பர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க சேஃப்டிக்கு. கண்டிப்பாக வந்து அந்த நம்பருக்கு தான் வந்து மெசேஜ் வரும், அந்த மெயில் ஐடிக்கு தான் வந்து மெசேஜ் வரும். நீங்கள் புதுசாக ஏதாச்சும் மொபைல் நம்பர் வந்து ரீசெண்டாக இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸோ அது வந்து உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும். சப்போஸ் அந்த மொபைல் நம்பர் இல்லைன்னா நீங்கள் புதுசாக வந்து வாங்கிக்கோங்க. அதே நம்பரில் அதே ப்ரூஃப் வச்சு வாங்கி வச்சுக்கோங்க. இந்த சிவி ப்ராசஸ் இந்த ஃபிசிக்கல் ப்ராசஸ்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் வந்து இந்த செகண்ட் சிவி லிஸ்ட் அந்த மெமோ லிஸ்ட் வரும். இந்த மெமோ லிஸ்ட்டில் வந்து என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னா, நமக்கு எப்போ கவுன்சிலிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக அதில் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த மெமோவில் வந்து என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வரிசை எண் இருக்கும். ஸோ வரிசை எண்ணுக்கும் நம்மளுடைய தரவரிசை இருக்கு இல்லையா, தரவரிசைக்கும் வந்து டிஃபர் ஆகும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எனக்கு முன்னாடி வந்து ஒரு கம்யூனல் ரேங்க்கில் வந்து நான் வந்து இப்போ ஒரு கம்யூனல் ரேங்க்கில் வந்து 500 இருக்குன்னா, ஸோ எனக்கு முன்னாடி வந்து ஒரு 499 பேர் இருக்காங்களா, ஸோ அந்த 499 பேரும் வந்து பர்ஃபெக்டாக இருப்பாங்களான்னு கேட்டால், ஸோ 1 or 2 வந்து மிஸ் ஆகிறது வந்து வாய்ப்புகள் இருக்கு இல்லையா. சப்போஸ் வந்து அவங்க சிவி அப்லோட் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் பண்ணி அவங்களுக்கு சிவி ரிஜெக்ட் ஆகிருக்கலாம். இப்போது 2 பேர் ரிஜெக்ட் ஆகிறாங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா இப்போது வரிசை எண்ணில் வந்து இப்போ 498 அப்படின்னு இருக்கும். எனக்கு கண்ணுடைய தரவரிசை கம்யூனல் ரேங்க்கில் 500ல் தான் இருக்கும். ஸோ வரிசை எண்ணும் தரவரிசை எண்ணும் கொஞ்சம் இப்படி தான் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த மெமோவில் வந்து நம்மளுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும், நம்மளுடைய நேமு,
தேதி எந்த தேதிங்கில் வந்து நமக்கு வந்து கவுன்சிலிங் நடக்க போகுது, டைமு, ஸோ மார்னிங்கா ஆஃப்டர்நூனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெமோவிலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து எந்த டைம் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்களோ ஸோ அந்த டைமில் தான் வந்து நம்ம கரெக்டாக போகணும். அப்போ தான் வந்து நம்மளால் வந்து கவுன்சிலிங் வந்து அட்டென்ட் பண்ண முடியும். சப்போஸ் வந்து எனக்கு வந்து மார்னிங் போட்டிருக்காங்க, நான் மார்னிங் போகாமல் அப்போது மதியமாக போயிட்டு அந்த இடத்துக்கு நான் ரீச் ஆகிறேன்னா ஸோ என்னை வந்து கவுன்சிலிங் லிஸ்ட்லேருந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. என்னால் வந்து கவுன்சிலிங் வந்து அட்டென்ட் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்க கொடுத்துக்கிற டைமுக்கு முன்னாடியே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபிசிக்கலுக்கு வந்து டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கில் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா ஃபிசிக்கல் வந்து டிசம்பர் செகண்ட் வீக்கில் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்கன்னா அதுக்கான ரிசல்ட்டு ஸோ ஃபைனல் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் எண்டுக்குள்ளே கொடுத்துட்டாங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸோ என்னோடய ப்ரெடிக்ஷன் படி ஜனவரி மந்த்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். கவுன்சிலிங் வந்து ஃபஸ்ட்டு வந்து யாருக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஏஓ ஜேஏ, ஸோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் அவங்களுக்கு நடக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து நடக்கும். கவுன்சிலிங்கில் வந்து ஃபஸ்ட்டில் வந்து விஏஓ ஜேஏ இருக்கா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இயர் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னா விஏஓ அண்ட் ஜேஏல ஸோ 4682 வேக்கன்சி இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கவுன்சிலிங் போகிறப்போ ஒரு நாளைக்கு வந்து எத்தனை பேர் கூப்பிடுவாங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 500 மெம்பர்ஸ் வந்து கூப்பிட்ருந்தாங்க. காலைல ஒரு பேட்ச் 250, ஸோ மதியம் ஒரு பேட்ச் 250 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 பேரை வந்து ஸோ கவுன்சிலிங் வந்து கூப்பிட்ருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இயர் வந்து ஃபஸ்ட்டு வந்து விஏஓ ஜேஓ கவுன்சிலிங் நடக்குதுன்னா அதில் எவ்வளோ போஸ்ட் இருக்குது, 4682 வேக்கன்சி இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே வந்து ஒரு நாளைக்கு 500னா நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 நாள் வந்து ஸோ விஏஓ அண்ட் ஜேஏக்கு வந்து கவுன்சிலிங் வந்து நடக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஜனவரி அதில் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு பொங்கலுக்கு முன்னாடி வந்து விஏஓ அண்ட் ஜேஏக்கு வந்து கவுன்சிலிங் வந்து ஸோ நடந்து முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் பொங்கல் கழிஞ்சு வந்து உங்களுக்கு டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, ஸோ அதே வந்து ஜனவரியில் வந்து முடிஞ்சு போயிடும். ஜனவரி எண்டு அப்புறம் பிப்ரவரி ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக்கில் வந்து ஸோ ஃபாரஸ்ட் கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிடும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி எண்டுக்குள்ளே வந்து எல்லா கவுன்சிலிங் முடிஞ்சிடும். அது அப்படியே பார்த்தீங்கன்னா பிப்ரவரி முடிஞ்சு மார்ச் ஏப்ரலில் வந்து ஸோ நெக்ஸ்ட் இயர் குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் குரூப் 4க்கு வந்து ஸோ எல்லோரும் வந்து நல்லா படிச்சுட்ருப்பாங்க. நெக்ஸ்ட் இயர் குரூப் 4க்கு படிக்கிறவங்களுக்கு நம்ம குரூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். யாருக்காச்சும் ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் சீரிஸ் வந்து போயிட்டே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த நியூஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரீயாக தான் வந்து பண்ணி கொடுக்குறோம். ஸோ எந்த ஒரு காஸ்ட்டும் வாங்குறதில்ல. ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல் எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து டெஸ்ட் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கிட்டால் போதும். நல்லா படித்து நெக்ஸ்ட் இயர் வந்து ஜாப்ஸ் வந்து வாங்கிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ மெயினாக வந்து எல்லாருக்கும் இருக்கிற முக்கியமானது வந்து ஸோ எந்த துறை தேர்வு செய்வது, ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த டிபார்ட்மெண்ட் சூஸிங்கில் வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பற்றியும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸ்டேட் சீனியாரிட்டி கரெக்டாக இருக்குமா, இல்லை டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி கரெக்டாக இருக்குமா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பற்றியும் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வந்து கொடுக்க போகிறோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஜென்ஸுக்கு வந்து ஸோ ஆண்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும், ஸோ பெண்களுக்கு வந்து எந்த டிபார்ட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துட்றேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் வந்து செட் ஆகிற மாதிரி இருக்கும் நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.